இவ்ளோ வருத்தமா இருக்கீங்க? நான் சொன்ன வேலையை முடிச்சிங்களா இல்லையா? என் கணவரை 2 நாளா காணும். நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவரை அங்க கூட்டிட்டு வந்திருக்கால அந்த பொம்பளை ஒரு சூனியக்காரி. ஒருவேளை சீமா சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயப்படுற? இங்க பாருங்க, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என்ன விடுங்க. ஓ, உன்னை விட்டுட்டா நீங்க இருந்து போயிடுவியா? நான் இப்ப போலன்னா கல்யாண பொண்ணு காணும்னு பிரச்சனை ஆயிடும். சோ நான் போறேன். சரி, விடுறேன். இன்னைக்கு உன்னை நான் எதுவுமே பண்ணாம சும்மா அப்படியே விட்டுறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் இப்படி எப்பவுமே சும்மா விட மாட்டேன். நான் தான் விரதத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வேணாலும் விரதம் இருந்துக்கோ. ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய சாப்பிட விரும்புறேன். ஓகே? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப மட்டும் நீ விரதம் இருந்த ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்போ அங்கதான் போறேன். அது வந்து ஸ்வேதா, நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். பூஜை ஆரம்பிக்க போதுல, அதனால எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. நீங்க போங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீமா வரப்போறது அந்த பொம்பளைங்களுக்கு நிச்சயமா தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னொருத்தரோட புருஷனை இவ எப்படி ஏன் புருஷன் சொல்லலாம்? சீமா வர வரைக்கும் நான் எப்படி இதை கட்டி காப்பாத்த போறேன்னு தெரியல. அந்த பொண்ணை எப்படியாவது தனியா கூட்டிட்டு போய் அவ மண்டையில எப்படியாவது அந்த மந்திர தேத்தி ஆகணும். அப்பதான் நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். பிரேம் எங்க? அதானே, பிரேம் எங்க போனாரு? ஆனா அவன் சுயநலம் இல்லாம தானே இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? யார் இது? எதுக்கு கதவை சாத்துனீங்க? ஸ்வேதா, எதுக்கு நீ இப்ப இந்த கதவை சாத்துன? ஏன்னா நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுல. நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நாங்க கத்துனா என்ன ஆகும் தெரியுமா? இனிமே நீங்க கத்தியில இங்க எதுவும் பண்ண முடியாது. இதோட உங்க கதை முடிய போகுது. நான் சீமாக்கு கால் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ கூப்பிட்டுட்டு இங்க வந்துருவாங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் பிரேம பத்தி கவலைப்படாதீங்க. அவர் ரொம்ப பத்திரமா இருக்காரு. அப்புறம் சீமாவோட கையில தான் பிரேம ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் உங்களோட சுயரூபு தெரிய வந்துடும். பூஜை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 20 நிமிஷத்துக்கு பூஜை நடக்கும். இன்னும் 20 நிமிஷத்துல உங்க 2 பேரோட கதையும் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, சீக்கிரமா வந்து எங்க கதவை திறந்து விடுங்க. சீக்கிரம் வா. நாம சூன்யம் பண்ணதா வந்திருக்கோன்னு இந்த ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எப்படி நம்ம கூடவே மோத அவ ரெடியானா? இவளோட இந்த திமிருக்கு நாம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்.
ரெண்டு பேரையும் உள்ள வச்சு யார் இப்படி கதவை சாத்துனது? அந்த ஸ்வேதா தான். அவளுக்கு எங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவ எங்க பிரேமையும் இப்ப எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. அதோட சீமாவுக்கு போன் பண்ணிட்டா. அந்த சீமா போலீஸ கூப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அட கடவுளே, இப்ப என்ன ஆகும்? என்ன இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல போங்க. நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சீமா இங்க வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்வேதாவதும் பிரேமுடைய கதையும் நான் முடிச்சாகணும். ஆனா இந்த சீமாவோட தலையெழுத்து மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கு? அம்மா, நீங்க எங்கே இருங்க. சீமாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் முன்னாடி சீமாவை எப்படி இங்க வர விடாம தடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த ரவியை இந்த வைரஸ் டி தான் அசிங்கமாக்கியிருக்கு. இரவு 8 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எங்களுக்கு நேரம் இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த கருப்பு பூனை வந்துருச்சு. அந்த கருப்பு பூனை இங்கே எப்படி வந்தது? இது அதேதானா? அண்ணே, பாத்துனே. பொறுமையா போங்க. கவனமா போங்க. மேடம், பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்னது பிரேக் பிடிக்க மாட்டேதா? முத்து முத்து மாறி வெப்பிலக்காரி பத்ர பத்ரகாளி குங்கும நீலி முத்து முத்து மாறி வெப்பிலக்காரி பத்ர பத்ரகாளி குங்கும நீலி அம்மா பயம் தாயே அம்மா பயம் தாயே ஆதிசக்தியே அருள்வாயே முத்து முத்து மாறி ராகினி, வெப்பிலக்காரி ஸ்வேதாக்கு மோகினிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? இப்ப என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்வேதாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப வண்டியை எப்படி நிறுத்துவீங்க? அம்மா தாயே, நீதாம்மா காப்பாத்தணும். பாத்துனே. பொறுமையா போங்க. நீதாம்மா காப்பாத்தணும். எப்படியாவது ஹார்ன் அடிங்க. தள்ளி போங்க. இந்த வண்டியில பிரேக் இல்ல. ஆதி பொன்னங்கணமா ஜோதி உன் செந்தூரமே நாதி சிவன் நெஞ்சோடு நீ பாதி ஆதி பொன்னங்கணமா ஜோதி. அம்மா, நான் இந்த ஆரத்தி எதுக்கு காட்டுறேன்னா, எப்படியாவது சீமாவையும் பிரேமையும் சேர்த்து வச்சிருங்க. அப்புறம் எனக்கும் இவருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். அம்மா துர்கா தாயே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். கவலைப்படாம இரு மோகினி. அந்த மோகினி போய் சீமாவை எப்படியாவது இங்க வரவிடாம தடுத்துருவா. அவ ரொம்ப பெரிய தந்திரசாலி. அது மட்டும் இல்ல, அவளோட அம்மாவும் ஒரு பெரிய மந்திரக்காரி. அது மட்டும் இல்லாம அந்த சீமா இங்க வந்த அடையாளமே தெரியாம நிச்சயமா திரும்பி போயிடுவா. பாரு, எதுவும் நடக்காது, நீ பயப்படாம. நம்மளோட விஷயம் நிச்சயமா யாருக்கும் தெரியாது. கடவுள் இருக்காங்கல்ல. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே புரியல. பேசாத ஓமை அந்த காளிதாசனாவை தெய்வீக காவியங்கள்
ஸ்வேதாங்கிறது யாரு? நான் தான் ஸ்வேதா. நான் சீமா பரத்வாஜ். ஸ்வேதா, யாருமா இவங்களா? எதுக்கு இவங்க போலீஸ கூட்டிட்டு இங்க வந்திருக்காங்க? அம்மா, அந்த டாக்ஸி, அந்த சீமா வந்துட்டா, போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த ஸ்வேதா பிரேம எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். போலீஸ் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நான் பிரேம விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அந்த ஸ்வேதாவும் சீமாவும் என்னையே எதிர்த்து நிக்கிறாங்களா? என்னோட கோபத்துக்கு அவங்க பதில் சொல்லியே தீரணும். ஒரு சூனியக்காரி என்ன செய்வான்னு அவங்களுக்கு தெரியும். இனிமே அவங்க கும்பிடுற அம்மனால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. உங்களுக்கெல்லாம் ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க எதுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன். அவர் உங்களுடைய கணவர்னா அவருக்கு இங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இது பாருங்க, அங்க அவரை கூட்டிட்டு வந்திருக்கல்ல ஒரு பொம்பளை, அவ ஒரு சூனியக்காரி. இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. என் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு சூனியக்காரி தான். இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் சொல்ற எந்த விஷயத்தையும் உங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அந்த சூனியக்காரி இப்ப இந்த நிமிஷம் இங்கதான் எங்கேயோ இருக்கா. இங்க பாருங்க, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையுமே எங்களுக்கு நல்லா தெரியும். மா, சீமா சொல்றது முழுக்க முழுக்க உண்மை.